ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய சூரிய வெளிச்சம் வருது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் சோலார் ஜென்ரேட்டிங் ஸ்டேட் இன் த கண்ட்ரி. ஸோ நம்ம இப்போ கிட்டத்தட்ட 7.5 GW கிட்ட தமிழ்நாடு மட்டும் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த லீடர்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு சம்மர் எப்பவுமே ரொம்ப மாதங்கள் இருக்குது தமிழ்நாடு வெதரை பொறுத்த வரைக்கும். ஸோ சோலார் இஸ் a வெரி இம்பார்ட்டண்ட் சோர்ஸ். நம்மளுக்கு ரெனியூபிள் எனர்ஜின்னு சொல்கிறோம். மூவிங் அவே ஃப்ரம் கோல் ஆர் ஃபாசில் ஃபியூவல் பேஸ் டு சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் அது. அதில் என்ன நன்மைகள்னாக்க நம்மளுக்கு இயற்கை கொடுத்த வளத்தை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறோம், அது நல்லது. அதை மாதிரி நம்ம வேறு ஏதாவது இந்த மரங்கள்லாம் அழித்து அதுலேருந்து கோல்லாம் பண்ணி அதை எலக்ட்ரிசிட்டி பண்ணுறது வந்து அது இயற்கைக்கு புறம்பான விஷயம். அதனால் நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வருது. நம்மளுக்கு இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவோம். வெள்ளம், கடல் நீர் எழுச்சி, அதனால் வர பிரச்சனைகள் எல்லாமே நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம சமாளிக்க தான் வி ஹேவ் டு டூ இந்த மாதிரி ரினியூபிள் எனர்ஜின்னு சொல்கிறோம். சோலார், விண்டும் அதே மாதிரி. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் விண்டு நம்மளுக்கு நிறைய இருக்குது. திருநெல்வேலி, ராமநாதபுரம் அங்கெல்லாம் நிறைய எடுக்கிறோம். ஸோ சோலார் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய செய்யலாம் இது நம்மளுக்கு. ஏன்னா இது வந்து எப்போவுமே வந்துட்டுருக்கு. நம்ம வந்து அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி அதுக்கு சப்சிடிஸ் தராங்க இல்லையா, நம்ம சோலார் போடுறதுக்கு. அது போடுறதுனால என்ன ஆகுனாக்க ஒரு வீடு, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குனாக்க கிட்டத்தட்ட 1 to 2 கிலோவாட் சோலார் பேனல் தேவை நம்மளுக்கு. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோமோ அந்த எனர்ஜியை அவ்வளோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இல்லை அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செலவையும் கம்மி பண்ணணும். எவ்வளோ நம்ம எலக்ட்ரிசிட்டி யூசேஜையும் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணணுன்றது தான் ஒரு பாப்புலரான டிமாண்ட். அது பண்ணணும். அது போக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா சோலார் பேனல் போட்டுக்கலாம். 1 கிலோவாட் சிஸ்டம் ஒரு 2 கிலோவாட் சிஸ்டம் அந்த மாதிரி போட்டாக்க ஒரு வீடு, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் வீட்டுக்கு வந்து அது போதுமானது. அது வந்து நம்மளுக்கு மேலே கொஞ்சம் அதுக்கு ஸ்பேஸ் தேவை. ரூஃப் டாப் சோலார்னு சொல்லுவோம். ஸோ அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அது. ஏன்னா ஒரு எப்படி பண்ணுவாங்க. பட் தனியாக இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ் இருக்காங்கனாக்க அது மேலே அவங்க டெரஸில் ரூஃப் டாப் சோலார் போட்டு அதை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரிட்ஜ் அண்ட் லைட், ஏசி கூட டிபெண்டிங் ஆன் எவ்வளோ கெப்பாசிட்டி போடுறோமோ அது யூஸ் பண்ண நல்ல வாய்ப்பு இருக்குது. அது நம்மளுக்கு காலையில் ஒரு 7-8 மணிலேருந்து சாயங்காலம் 3-4 மணி வரைக்கும் உனக்கு நல்ல சோலார் கிடைக்கும். அதுக்கு மேலே சோலாரில் பிரச்சனை என்னென்னாக்க சோலார் இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுவோம், நைட் டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்றதும் பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கு வந்து பேட்ரி ஒரு வழி, நம்ம பேட்ரி இருக்கிறது. பட் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காரு, இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா நெட் மீட்டரிங் சிஸ்டம்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது அதை வந்து கிரிட்டுக்கு அனுப்பிடுறோம் நம்ம யூஸ் பண்ணுறது போக. நம்ம இல்லாத சமயத்தை கிரிட்லேருந்து நம்ம ட்ராப் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அவங்க ஒரு கன்வென்ஷனல் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இதில் பண்ணுறது வந்து நம்மளுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் சோலார் பண்ணுறது. அப்போ அவங்ககிட்டருந்து நம்ம இல்லாத டைமில் நம்ம எப்போ ஜென்ரேட் பண்ணுமோ அது நிறைய கொடுத்துட்டு நம்ம நைட் சமயத்தில் நம்ம வாங்கிக்க போகிறோம். ஸோ அப்போ தட்ஸ் கால்ட் 0 யூனிட் வந்துடும். அதுதான் நம்ம குறிக்கோள். நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும்னு நினச்சிட்டு ஒரு 500 யூனிட் செலவாகுதுனாக்க நம்ம மதியானமே ஒரு பகல் டைம்லேயே ஒரு நிறைய பண்ணி கொடுத்துட்டு நைட்டு வந்து அவங்கள்ட்ட வாங்கும்போது நம்மளுக்கு மந்த்லி பில் வந்து 0 வராது. ஏன்னா சம் ஃபிக்ஸ் சார்ஜ்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நிறைய இருக்க பில் வந்து ஆல்மோஸ்ட் 0 கிட்ட வரும். ஒரு 200 300 ஆகலாம். பட் அதுதான் இதோட குறிக்கோள். இது மாதிரி எல்லாருமே பண்ணலாம். இது எவ்வளோ செலவாகும்னாக்க இந்த ஒரு 1 கிலோவாட்டுக்கு கிட்டத்தட்ட 50,000 60,000 கிட்ட ஆகும். அது ரேட்டு கம்மியாகிட்டே வருது. நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக இந்தியன் கம்பெனிஸ் நிறைய அதை தயாரிக்கும் போது விலை இன்னும் கம்மியாகிட்டே வருது. ஸோ எல்லாருமே அடாப்ட் பண்ணலாம். அதுவும் சப்சிடிலாம் போட்டு வரும்போது இட் பிகம்ஸ் வெரி அஃபோர்டபுள். ஒரு 3-4 வருஷத்தில் வந்து இந்த பிரேக் ஈவன் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம போட்ட முதல்ல வந்து எடுக்க முடியும் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ். அதோட லைஃப் டைம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் இருக்குங்க. அதனால் அது பிரச்சனையே இல்லை. இப்போ டெக்னாலஜி ரொம்ப ரிலையபிள், நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய பேர் அதை சர்வீஸும் பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து லைஃப் டைம் பொறுத்த வரைக்கும் சோலார் பேனலுக்கும் சரி, இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க, அதுதான் தோஸ் ஆர் த 2 மெயின் காம்பனன்ட்ஸ். அது ரெண்டுமே ரொம்ப ரிலையபிளாக இருக்குது. 20-25 வருஷம் வரைக்கும் லைஃப் இருக்குது. அதனால் நம்பி போகலாம். இது பண்ணாக்க நம்ம நாட்டுக்கும் பண்ணுற சேவை, அவங்களுக்கும் நம்ம கவர்மெண்ட்டும் எங்கேருந்தா கொடுப்பாங்க பவர் இல்லையா. நம்மலாம் ரூஃப் டாப் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாக்க நம்மளுக்கும் நம்ம ஏதோ ஒரு சேவை பண்ணுறோம், இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சை எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்கும். அது தவிர காஸ்ட் சேவிங்ஸும் இருக்கும். ஸோ அதுதான் சோலார் பொறுத்த வரைக்கும். ஒரு டைம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக மெயின்டைன் பண்ணுறதுக்கான காஸ்ட் ஆஃப்
நமக்கு செலவு எவ்வளோ பண்ணுறோம், அது எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும்? ஷூர். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம இதை பொறுத்த வரைக்கும் அந்த சோலார் பேனலை க்ளீனாக வச்சுக்கணும், போய் தூசி படியாமல் பார்த்துக்கணும். அது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ கூட எந்த ஏரியா இருக்குன்னு பொறுத்து அது சும்மா ஒரு ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி தொடச்சி வைக்கிறது தான் அதோட மெயின்டெனன்ஸ். மற்றபடி பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த இன்வெர்ட்டர்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை மாற்ற வேண்டியிருக்கும். ஒரு சோலார் பேனல் திடீர்னு ஏதோ ஒன்று டிஃபெக்டிவ் ஆச்சுன்னாக்கா அந்த பேனல் மட்டும் மாற்ற வேண்டியிருக்கும். அதெல்லாம் ஆகாது, எல்லாமே வாரண்ட்டி இருக்கும், அவங்க வாரண்ட்டி கொடுத்துருவாங்க. பட் அது மாதிரி ஆனால் அவங்க கூப்பிட்டு அவங்களே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு போவாங்க. பட் ஜென்ரல் ஏஎம்சி கூட போட்டுக்கலாம், ரொம்ப நாமினல் தான். ஒரு வருஷத்துக்கு 1500 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறவங்க இருப்பாங்க. அது நம்ம நிறைய சோலார் இன்ஸ்டலேஷன் ஆக அதுக்கு மெயின்டெனன்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க பண்ணுறதுக்கு. இப்போவே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இன்ஸ்டாலர்ஸ்னு நிறையா பண்ணியிருக்காங்க. டிஎன்இடிஏன்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கும் நிறைய பேர் இருக்காங்க. அது பெரிய விஷயமே இல்லை, ஒன்றும் சிம்பிளாக மேலே போய் அதை க்ளீன் பண்ணிட்டு வரணும், ரொம்ப தூசி ஆகாமல் பார்த்துக்கணும். அது இன்ஸ்டால் பண்ணும் போதும் கேர்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு மரத்தோட நிழலால் விழாமல் பார்த்துக்கணும். ஸோ தட் யூ மேக்ஸிமைஸ் ஜென்ரேஷன் எஃபிஷியன்சி. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. பட் மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, இதில் ரொம்ப சிம்பிள் தான்.